என்னையா, நான் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டுக்கு வந்துடுவேனே. ஏதாவது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இருந்தால் அங்கே வந்து பார்த்துக்க வேண்டியது தானே. ஐயா, வாரண்டா? நான் ஏதாவது சைன் பண்ணணுமா? அப்படியே இருந்தாலும் நான் தானே டைப் பண்ணி கையெழுத்து போடுவேன். நீ எதுக்கு டைப் பண்ணி கொண்டு வந்த? ஐயா, வாரண்ட்டு உங்க வீட்டை சர்ச் பண்றதுக்கு தான் ஐயா. என்னது, ஜட்ஜ் வீட்டுக்கு சர்ச் வாரண்டா? என்ன விளையாடுறீங்களா? இல்லைங்கய்யா, லீகலா தான் வந்திருக்கோம். வாரண்ட்டை வேணா படிச்சு பாருங்க. என்னையா, ஒரு கிரிமினல் எங்க வீட்டுல ஒளிஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறியா? வாட் நான்சென்ஸ் திஸ்? அது இல்லைங்கய்யா, ஆதாரம்லாம் பார்த்துட்டு தாங்கய்யா வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன ஆதாரம்? மண்ணாங்கட்டி ஆதாரம்? ஜட்ஜிக்கு எதிராக ஆதாரங்களை எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இல்லைங்கய்யா, அந்த வெற்றி செல்வன் வாண்டட் அக்யூஸ்டியா. அவனோட சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கூட வாங்கியிருக்கோம். கடைசியா அவன் ஃபோனு உங்க வீட்டு பக்கத்துல தான் ஆஃப் ஆயிருக்கு. கடைசியா அவன் உங்க பொண்ணுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஐயா, அந்த டீட்டெயில்ஸ் இதுதாங்க ஐயா. என்ன இதெல்லாம்? ஆமாப்பா, நேத்து நைட்டு வெற்றி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணா? அது ஏதோ ப்ராப்ளம், பணம் வேணும்னு ஒரு 10,000 கேட்டிருந்தாருப்பா. அவ்வளோ பணத்தை உன்கிட்ட எதுக்காக கேட்டான்? தெரியலப்பா, ஆனா என்கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் காலை கட் பண்ணிட்டேன். ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்துல எங்கேயாவது இருந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கடைசியா சிக்னல் இங்க காட்டியிருக்கு. கேட்டீங்கல்ல, என் பொண்ணுக்கு அவன் கால் பண்ணாங்கிறத ஒத்துக்கிட்டான். அவன் என் வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஃபோன் பண்ணான்னா அவனை என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு அர்த்தமாயிடுமா? இல்லைங்கய்யா, எஸ்பி ஐயா உத்தரவு. அந்த வெற்றி செல்வன் உங்க மகளோட வீட்டுக்காரரு. அவருக்காக நீங்க ஜட்ஜு பதவியிலேருந்து இறங்கி வந்து வாதாடி இருக்கீங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஐயா. இதுல எங்க தப்பு எதுவுமே கிடையாதுயா. கோர்ட் வாரண்ட் எல்லாம் எங்க மாமா ஹானர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல சார். நீங்க வேணா ஹை கோர்ட்டுக்கு போய் வாரண்ட் வாங்கிட்டு வாங்க. நோ வர்ஷா, நானே ஒரு ஜட்ஜ். சட்டத்தை நானே மதிக்கலன்னா வேற யார் மதிப்பாங்க? மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். அந்த வெற்றி செல்வன் தான் இங்க வரவே இல்லையே. இந்தாங்க, நீங்க தாராளமா சர்ச் பண்ணலாம். மாமா என்ன? அவங்க கடமையா அவங்க செய்யட்டும். நீ எதுவும் பேசாம இரு. தேங்க்யூயா. நீங்க உள்ள போய் பாருங்க. ஓகே. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. நீங்க மேல பாருங்க. ஓகே சார். நல்லா தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். ஃபாஸ்ட். அபி, எங்க போற? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க இருக்கிற இடத்துல இருங்க. போலீஸ் அவங்க கடமையை செஞ்சதும் நாம நம்ம வேலையை பார்க்கலாம். அப்பா, ஆபீஸ் கால் வரும். மொபைலை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேனே ப்ளீஸ்ப்பா. போ. பட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம மொபைலை மட்டும் எடுத்துட்டு வரணும். சரிப்பா. என்னம்மா பண்றீங்க? இல்ல, போன் எடுக்க வந்தேன்.
அது பாத்ரூமுங்களா? ஆமா. சரி, நான் பார்த்துக்கிறேன். அபி, சீக்கிரம் வாங்க. கை அபி, அபி, என்னமா ஆச்சு? யோ, என்ன ஆச்சு? சார், நான் ரூம்ல சர்ச் பண்ணிட்டு கதவை சாத்தும் போது இவங்க தெரியாம கை வச்சுட்டாங்க சார். டோரை பார்த்து மூட மாட்டேன். சார், மன்னிச்சுங்க சார். யோ, உங்க வேலை முடிஞ்சிச்சா இல்லையா? சார் சாரி சார், ஒரு நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும்யா. சார் ஒரு நிமிஷம். யோ, தரவை செக் பண்ணியா இல்லையா? சார், எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டேன் சார். இன்னும் ஒரு ரூம் பேலன்ஸ் இருக்கு சார். அதை போய் பார்த்து. என்னமா அது? என்னையாச்சு? பார்த்துட்டு நல்லா பாத்தியா? அந்த ரூம்ல யாரும் இல்லை சார். சார் ஒரு அப்புறம் 5 என்ன? மினிட்ஸ். போங்க. அபி, வலிக்குதா? வா. ஒண்ணு இல்ல, கீழே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா எல்லாம் சரியாயிடும். நீ வாமா, கூட்டிட்டு வாங்க. ஒண்ணும் இல்லம்மா. மெதுவாம்மா, வலிக்குது. ஒரு நிமிஷம். ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. மெதுவாம்மா. பத்மா, பாத்து பத்மா. ஐயோ, இறுக்கி கட்டிட்டுனா? வலிக்குதா? சித்தி, கதவுல அடிபட்டது ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கும் போது ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடலாமா? ஃப்ராக்சர்னா பெருசா வீங்கி இருக்கும்டா. இது வெறும் காயம்தான். அபி, வலிக்குதாடா? லைட்டா வலிக்குதுமா. காலையில டாக்டரை போய் பார்த்துடலாம். இப்போதைக்கு ரத்தம் நின்னுட்டா போதும்டா. இல்லம்மா, நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். அக்கா, நான் வேணா உங்க கூட வரட்டுமா? எதுக்குடி? இல்லக்கா, கையில அடிபட்டிருக்கல, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ப்ராஜெக்ட் வேலை இருக்குல்ல, அதை போய் பாரு. தீப்தி, நீ போய் படிக்கிற வேலை பாரு. வருஷா அவளை பார்த்துப்பா. அண்ணா, எதுக்கு இவ்வளவு ஃபர்ஸ்ட் பண்றீங்க? சின்ன காயம்தான், மெடிசன்ஸ் தான் போட்டாச்சுல்ல. டாக்டர் கிட்ட நான் காலையில பாத்துக்கிறேன். நீங்க யாரும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். அபி, ரொம்ப வலிக்குதாமா? மா, இந்த காயத்தினால என்ன உயிரா போயிட போகுது? போங்கம்மா, போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா, வெற்றி, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா? நான் கிளம்புறேன். என்னது, கிளம்புறியா? ஏய், இன்னும் உனக்கு முழுசா சரியாகவே இல்ல. பெயின் கில்லர் போட்டதுனால தான் நீ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க.
உடம்பு இவ்வளவு வீக்கா இருக்கு, திடீர்னு இப்படி கிளம்பணும்னா என்ன அர்த்தம்? ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாம இங்க கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப போலீஸ் வந்து இப்ப பார்த்தல்ல, தேவையில்லாம கைய வேற நசுக்கி ச்சே. நினைக்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. தயவு செஞ்சு சொல்றேன், எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படலாம் வேணாம். தப்புடி, ரொம்ப பெரிய தப்பு. நான் கிளம்புறேன். ஓ, அப்ப உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. நாங்களும் வாயை மூடிட்டு போங்கப்பான்னு வழி அனுப்பி வைக்கணும்ல? என்ன தாண்டி வேணும் உனக்கு? எனக்காக நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல, புரியுதா? ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. போறேன்னு சொன்னா விட மாட்டியா? மேலும் மேலும் குற்ற உணர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருப்பியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். போலீஸ்ல குண்டாடி வாங்கிட்டு நீங்க வான்னு நானா உன்னை கூப்பிட்டேன்? நான் பாட்டுக்கு தூங்க போயிருந்தேன். நீ தானே கால் பண்ணி கூப்பிட்ட. நீ தானே லைவ் லொகேஷன் அனுப்பிட்டு வான்னு சொன்ன. இப்ப என்ன தாண்டி வேணும் உனக்கு? அடங்கப்பா, பேசினா உனக்கு என்ன கோவம் வருது? நீ கூப்பிட்ட உடனே நாங்க ஓடோடி வரணும். உன்னை கஷ்டப்பட்டு அள்ளி தூக்கிட்டு வந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி நானே ஆபரேஷன் பண்ணணும். இவ்வளவு நான் பண்ணுவேன். ஆனா திடீர்னு உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துரும். அப்புறம் எல்லாத்தையும் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்ப, அப்படிதானே? பைத்தியமாடி நீ. நான் போறேன்னு சொன்னது உனக்காக, எனக்காக கிடையாது. நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. புரியுதா இல்லையா உனக்கு? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு கேக்குறேன். தப்புதான். நான் பண்ணது பெரிய தப்பு. போதுமா? இப்ப நான் என்னதான் பண்ண சொல்லு. ஆமா, நான் சொல்லி நீ எங்க கேட்க போற? அதான் போறேன்னு சொல்லிட்டியே, தாராளமா போ. யார் வேண்டான்னு சொன்னா கிளம்பி போ. நான் உனக்கு போன் பண்ண பாத்தியா? அதான் நான் பண்ண முதல் தப்பு. இப்ப நான் போறேன்னு சொன்ன பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப நான் என்னத்தை தான் செய்யணும் சொல்லு. நீங்க பெரிய ஆளு, நான் எல்லாம் சொன்னா கேப்பீங்களோ இல்லையோ? சாவடிக்காது. இப்ப நான் என்னத்தை தான் பண்ண சொல்லு. வாயை மூடிட்டு இங்கே உட்காரு. இப்படி உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு நான் இங்கே இருக்கிறதா சொல்லு. இதெல்லாம் போன் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப புலம்பி என்ன பண்ண முடியும்? உனக்கு உடம்பு சரியாற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், புரியுதா? என் உடம்புக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன் இப்போ. நீயே பாக்குறல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நானே தான் நடக்கிறேன், எல்லா வேலையும் நானே தானே செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ப முடியாது. நீ நார்மலுக்கு வரணும்னா உன் உடம்புல கொஞ்சமாவது ரத்தம் ஊறணும். அதான் என் வயித்துக்குள்ள ஜூஸா ஊத்திக்கிட்டு இருக்கேல்ல, இன்னும் ரத்தம் ஊறாம இருக்கும். சொன்னா கேள்வி, தயவு செஞ்சு என்ன அனுப்பிடு போதும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வெற்றி. நீ இன்னும் நார்மலுக்கே வரல. இந்த நிலைமையில நான் உன்னை யார்கிட்ட ஒப்படைக்க முடியும்? நீ கிளம்பணும்னா சொல்லு, அம்மாவுக்கு கால் பண்ணி வர வச்சு உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றேன். அம்மாவுக்கா? இங்க பாரு, அம்மா இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அது உனக்கு மட்டும் கிடையாது, உங்க அப்பாவுக்கும் சேர்த்து அவமானம் வரும். அதை புரிஞ்சுக்க முதல்ல. அடங்கப்பா, எங்க குடும்பத்தோட மானம் அவமானத்தை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நீ ஃபுல்லா சரியாற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். நடுவுல எல்லாம் உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. அப்படியே போய் தான் ஆகணும்னா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்ல நான் அனுப்புறேன். என்ன சொல்ற? எப்பா சாமி, போதும். நீ என்னை எப்ப ரிலீஸ் பண்ணுவியோ அப்ப ரிலீஸ் பண்ணு, போதுமா? இங்கே உட்காரு, போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். பாக்காத, அது என் கடமை. பாதி டம்ளர் பருப்பு போட்டா போதுமா அத்தை? மதனி, வா ஈஸ்வரி. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வாங்க சித்தி. வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும். எங்க உங்க பிள்ளை? கூப்பிடுங்க, 2 வார்த்தை பேசணும். அது அவன் வெளியில போயிருக்கான் ஈஸ்வரி. வெளியில போயிருக்காரா? இல்ல ஒரேடியா போயிட்டாரா மதனி? என்ன ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் எங்க போயிட போறான்? இல்ல எங்க தான் போக முடியும் சொல்லு. அததான் கேக்குறேன். என் பொண்ணோட மாப்பிள்ளை எங்க போனாரு? எங்க போனாருன்னு கேக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். சித்தி, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? ராதா வரலையா? என்ன என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி உம்மன் இருக்கீங்க? ஓ,
வெற்றி எங்க இருக்காருன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோமே, அந்த பிரச்சனைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, வெற்றி எங்க இருக்காருன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோமே, அந்த பிரச்சனைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மதனி இதெல்லாம்? அப்போ அவனை காணோன்னு தேடிக்கிட்டே தான் என்கிட்ட போய் சொல்றீங்களா? ஈஸ்வரி, இவ ஏதோ உளறிக்கிட்டு. போதும் மதனி, போதும். மேல மேல போய் சொல்லி என்ன ஆக போகுது? ஆக மொத்தம் உங்க பிள்ளை எங்கேயோ ஓடி போயிட்டான், அப்படிதானே? அப்படி இல்ல ஈஸ்வரி. அப்புறம் வேற எப்படி மதனி? என் பொண்ணு 3 நாளா அவருக்கு போன் பண்றாளாம், போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அவர் போன் பண்ணி இவ எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஏதோ இவன் மேல கோவத்துல இருக்காருன்னு நினைச்சுக்கலாம். சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த கல்யாணம் பிடிக்காம எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னு தானே அர்த்தம்? அப்படி எல்லாம் இல்ல ஈஸ்வரி. நான் என்ன அப்படி இல்லன்னா வேற எப்படி மதனி? சொல்லுங்க. ஏன் மதனி, வழக்கம் போல போலீஸ்ல ஏதாச்சும் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? என்கிட்ட நீங்க அதை மறைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்லம்மா, அது வந்து சரி, அதுவும் இல்லைன்னா ஏதோ வெற்றிய தனியா கூட்டிட்டு போய் என்கவுண்டர் சுற்றுவாங்கன்னு பேசிக்கிறாங்களே, அது மாதிரி ஏதாவது உண்மையா? சொல்லுங்க மதனி. ஈஸ்வரி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. என் பெத்த மனசு துடிக்குது அப்படியே. இங்க துடிக்கிறதும் பெத்த மனசுதான் மதனி. நீங்க உங்க பிள்ளைக்காக துடிக்கிறீங்க, நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக துடிக்கிறேன். இதுல எந்த வலி பெருசு சொல்லுங்க? நான் என் பிள்ளைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்ல. ஊரறி உப்பு சக்கரை மாத்தி ஊர்க்காரங்க எல்லாருக்கும் இவளுக்கு இவதான் அவனுக்கு இவன் தான் சொல்லியாச்சு பெருமையா. இதுக்கு மேல ஏதாவது தப்பானா என் பொண்ணு தாங்குவாளா? சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க மதனி. வேணாம் மதனி, வேணாம். இதுக்கு மேல என்ன வதைக்காதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. வெற்றி எதுக்காக காணாம போனா என்கிட்ட சொல்லுங்க மதனி. நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எங்க வழிய பார்த்துட்டு நாங்க போயிடும். ஏற்பாடெல்லாம் கூட நிறுத்திடுவோம். ஆமா, அவனை காணோம். இப்ப என்னங்கிற? அவன் எங்க போனா என்ன? என் புள்ள என்னைக்கும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். அவன் கொடுத்த வாக்க மீறினதா சரித்திரமே கிடையாது. இது அவனை பெத்தவகிட்ட அவன் கொடுத்த வாக்கு. உசுரே போனாலும் என் புள்ள வாக்கு மாற மாட்டான். அத மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னும் அவன் எங்க போயிட்டான்னு தகவலே தெரியல. ஆனா இது பாரு, அத பத்தி உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை. அவன் எங்க போனாலும் எவ்வளவு பெரிய இக்கட்ல இருந்தாலும் என் புள்ள சொன்ன நேரத்துக்கு வந்துருவான். உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். புரிஞ்சுதா? ஏன் மதனி, நீங்க யோசிச்சுதான் சொல்றீங்களா? இந்த பாரு, என் தலைமையில ஆணியா சொல்றேன், என் புள்ள கட்டாயம் வருவான். நீ ஏற்பாட்டை நிறுத்தவா கல்யாணத்தை நிறுத்துவாங்கிற பேச்சே இருக்க கூடாது. ஏற்பாடு அது பாட்டுக்கு நடக்கட்டும். அவன் எதுக்கு வரலனாலும் என் புள்ள தாலி கட்டுற நேரத்துக்கு கரெக்டா வருவான். உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஷோ மதனி, இருந்தாலும் என்னால எதை நம்புறதுன்னு தெரியல மதனி. என்ன நம்பு, என்ன நம்பு ஈஸ்வரி. என் புள்ள என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நம்பு. வெற்றி கொடுத்த வாக்கு மீறினான்னு இந்த ஊர்ல எவனாச்சும் ஒருத்தர் சொல்வானா? இது வரைக்கும் என் புள்ள அப்படி நடந்திருக்கானா? இந்த தடவையும் அவன் வாக்க மீற மாட்டான். அத நீ நம்பு. நான் வேணும்னா கோயில்ல வந்து சோடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கவா? வேணாம் மதனி, எனக்கு உங்க வார்த்தையே போதும். ஐயோ சித்தி, அத்தை சொல்றத நம்புங்க.
அதே மாதிரிதான் அபிக்கு தாலி பிரிக்கிற அன்னைக்கு வெற்றி ஆளை காணோம். முந்தின நாள் நைட்டே எங்கே ஓடி போயிட்டாரு. ஆனா தாலி பேருக்கு கட்டுற அன்னைக்கு கரெக்டா வந்து அபி கழுத்துல தாலியை போட்டாரு. அதே மாதிரி நம்ம ராதா கழுத்துலயும் தாலியை கட்டிடுவாரு. நம்புங்க சித்தி. ஏய் சீ வாய் மூடு. நந்தினி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னா இவளை எரிச்ச சாவடிச்சிருவேன். மரியாதையா உள்ள போ சொல்லு. அத்தை, இல்ல நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அத்தை ஏன் என்ன பார்த்து இப்படி கத்துறாங்க? சித்ரா, முதல்ல நீ உள்ள போ சித்ரா. சொல்றது கேளு. உள்ள போ. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ச்சே. சகுனமே சரியில்லை. எல்லா பக்கமும் என் மனசுல இருட்டிக்கிட்டே தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கமலம்மா கொடுத்த வாக்க மீறினதில்ல. உங்க புள்ள மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இப்ப நிம்மதியா போறேன். மனசு இருக்குதோ இல்லையோ, இந்த கல்யாண ஏற்பாட்டை நான் தொடர்ந்து பார்க்க தான் போறேன். இதனால வர நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வரேன்.